பெருவழி பயணம் புல்மேடு பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயணம் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான பிளேஸுங்க. தூரத்தையெல்லாம் பார்க்கவே கூடாது. சவுண்டு கேட்குதுங்க, ஏதோ உள்ளே சண்டை கட்டிட்டு கிடக்கிற மாதிரி. குரங்கா இல்லை வேறு எதுவும் மிருகமானு தெரில. ஸோ அதுக்கு தான் வந்து சாமி வந்து பதிலுக்கு சவுண்டு கொடுக்குறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக கேட்டுச்சு. அப்படியே வந்து எல்லாம் ஸ்டன்னாகி நின்ட்டாங்க ஆக்ரோஷமாக. எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம சபரிமலைக்கு பெருவழிப்பாதையில் பயணம் பண்ணி இந்த 2025வது வருஷத்துக்கான நடைமுறை விதிமுறை என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, இந்த பெரிய பாதை செக் போஸ்ட்டு காலையில் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க, முக்குழி, புதுச்சேரி, கரிமலா போன்ற செக் போஸ்ட்டுகளாம் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறாங்க, ஸ்பாட் புக்கிங் வந்து நம்மளுக்கு எங்கே கிடைக்குது, ஸ்பாட் புக்கிங் பண்ணால் நம்மளுக்கு கையில் என்ன ப்ரூஃப் கொண்டு போகணும், இது மட்டும் இல்லாமல் பெரிய பாதையில் நம்ம 10 மணி நேரம் பயணம் பண்ணி பெரிய பாதை ஒரு நாள் ஒரு பொழுது எப்படி இருக்குன்னு நான் ரொம்ப சுவாரஸ்யமாக காமிச்சிருக்கேங்க. இது மாதிரி பல சுவாரஸ்யங்களோட அந்த வீடியோ இருக்குங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எரிமலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது வந்து பேட்டத்துள்ளல் ஒன்றுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தர்மசாஸ்தா டெம்பிள் ஒன்று, பாபர் மசூதி ஒன்று இருக்குங்க. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வழி வந்து ரைட் சைடில் கட் ஆகும். அப்படியே ஒரு தார் ரோடு வந்து வரும். அப்படியே நம்ம வந்து உள்ளே நடந்து போயிட்டுருக்கோங்க. ரோடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 அடிக்கு 13 அடி தாங்க இருக்கும். நம்ம பார்த்து சூதானமாக போய்க்கணும். பாருங்களேன், ரப்பர் மரங்க இந்த இது கட்டி வச்சுருக்காங்க. கவர்லாம் வந்து சூப்பரான ஒரு மார்னிங்க. போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நிறையா கடை இருக்குங்க. நம்மளோட பயணத்தை வந்து 7 மணிக்கு ஆரம்பித்தோம். இப்போ 7:21 ஆகுதுங்க. பாதி தூரம் வந்து போயிட்டுருக்குறோம். எரிமலையில் வந்து நிறையா ஹோட்டல் இருக்குது. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா காலையில் சூடாக டீயும் ஒரு வடையும் வந்து நீட்டாக சாப்பிட்டு அங்கேயே வந்து ஹோட்டல்லே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு நீட்டாக வந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. ஒரு 6 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா தார் ரோட்டில் நடக்கிற மாதிரி இருக்கும். எரிமலை டு ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் வந்து 6 கிலோமீட்டருங்க. அழகாக இருக்குங்க. ஆனால் பிளேஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து குமுளி பஸ் ரூட்டு தாங்க. குமுளி பழனி 247. இந்த வழியாக தான் காலையில் பஸ் வந்திருக்கும் போல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்குங்க. நேராக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அங்கிட்டு ரைட்டில் வந்து ரோடு வந்து கட் ஆகுது. அந்த இடத்துல பாருங்களேன், அப்படியே அந்த சூரியனோட இது வந்து பாருங்களேன், அப்படியே ஒரு புது உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது பாருங்களேன். ஓகே 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 இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொறி விற்றுட்டு இருந்தாங்க. இந்த பொறி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலத்தில் வந்து மீன் இருக்குங்க கீழே. அந்த மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு போகிறது வந்து ஒரு ஐதீகமாக வந்து இங்கே பார்க்கப்படுது. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஹவு மச் 10 ரூபி. ஓகே, நம்ம இந்த பயன்ட்டு நம்ம வாங்கிக்கலாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் வருதில்ல, அதில் வந்து ரைட் சைடில் கட் ஆகுறங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரைட்லேயே வந்து கட்டாயி போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பெரிய பாதை தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 4.37 4.5 கிலோமீட்டர். இப்போ வந்து மணி வந்து பார்த்திங்கன்னா 7:50 ஆகுதுங்க. 7:50 ஆகுது. பைனாப்பிள் தோட்டம் வந்து அந்த பக்கம் தாங்க இருக்குது. எல்லாம் அப்படி பெரிய பெரிய மரமாக வளர்ந்து நிற்கிது பாருங்களேன். இந்த மேலே இருக்கிறது பூரா பைனாப்பிள் தாங்க. அப்படியே அடுக்கடுக்காக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதாங்க பைனாப்பிள் தோட்டம். இந்த பெருவழி பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸுங்க. ரொம்ப அருமையாகவும் அழகாகவும் அற்புதமாகவும் இருக்குங்க. இதை கடந்தால் நம்ம போனோம். தூரத்தில் வந்து பாருங்கண்ணே, ஒரு அழகான காட்சிங்க. பெரிய பாதைன்னு வந்து போர்டே வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பொங்கல் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து நீட்டாக இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த பெரிய பாதைன்னு அங்கே போர்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பெண்டு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. இந்த கீழே இறங்கி வந்ததில் இங்கே ஒரு மசூதி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கல் பதிச்ச ரோடுங்க. அதுக்கப்புறம் தார் ரோடு.
இங்கேருந்து ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா அந்த குட்டி சாமிகள் வந்து கம்பு விற்றுட்ருக்காங்க. எவ்வளோ? 20 ரூபி. இது 30. அந்த வியாபாரமே பண்ணுறாங்கங்க. உங்கள் வீடு? ஓ, இதுதான் அவங்க வீடாமாங்க. வீட்டு முன்னாடியே ஒரு நல்ல வியாபாரம் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் வர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெருவழி பாதைக்கு இந்த செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி தாங்க வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் தேவைன்னா வாங்கிக்கோங்க. சாமி இந்தாங்க சாமி. நான் சொல்லியிருக்கேன் சாமி, வர்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தண்ணி கொடுத்துட்ருக்காங்க. என்ன சாமி, சுடுகஞ்சியா? பயிர் இருக்குங்களா? ஆமாம் ஆமாங்க. பயிர், அது கஞ்சி, சூடு கஞ்சி. நான் கிளம்புறேன். சரிங்க சாமி, ரொம்ப நன்றிங்க. இப்போ வந்து மணி வந்து 8:15 தான் ஆகுது. நம்ம தேவைன்னா அந்த சைடு நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம். ஒரு 10 மணிக்கு மேலே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதா போர்டு வச்சுருக்காங்க பாருங்களேன். வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக வந்தாலும் இந்த மாதிரி அம்புக்குறியெல்லாம் ப்ராப்பராக வச்சுருப்பாங்க. நம்ம அதை பார்த்து நம்ம கட் பண்ணி வந்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இலையெல்லாம் செதறி ஈரமாக ஒரு சூப்பரான பிளேஸுங்க. மேடு, ஒரே மேடாக ஏறிட்டுருக்குது. மணி வந்து 8:22 ஆகுதுங்க. 7 மணிக்கு நடக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பக்கம் வந்து உட்காராமே நடந்துகிட்ருக்கோம். ஐயோ, போன தடவை செருப்பு போட்டு வந்தேங்க. தடவை செருப்பு இல்லாமல் வந்திருக்கேன். பார்த்துருவோங்க என்ன ஆக போகுதுன்னு. இன்னும் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பாதைக்கு தாங்க, அந்த செக் போஸ்ட்டுக்கு தான் வச்சுருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர் சாமி? 1/2 கிலோமீட்ரு, 3/4 கிலோமீட்டருக்கு ஒரு 150 மீட்டர் கம்மி. அந்த ரேஞ்சு 1/2 கிலோமீட்டர் தான் கணக்கு வச்சுக்கோங்க. செங்குத்தாக மேடு ஏறிட்டே இருக்குது. அடாடாடாடா. எரிமேலியிலேருந்து பெரிய பாதை செக் போஸ்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்டர் வருதுங்க. ஆட்டோவுக்கு வந்து 100 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே வந்து இங்கே பாருங்களேன், நம்ம கரெக்டாக நாங்கள் ஃபாரஸ்ட்டு. இந்த பெரிய பாதை முதல் செக் போஸ்ட்டு காலை 7 மணி டு மதியம் 3 மணி வரைக்கும் தாங்க ஓப்பனில் இருக்கும். ஃபாரஸ்ட் நுழைவாயிலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக மலையேறவும் அடிக்கடி ஓய்வெடுக்கவும் உங்களடிக்க வைக்கும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மொழிகளையும் வச்சுருக்காங்க. கேட்கலாங்க. இந்த ஸ்பாட் புக்கிங் எங்கே நடக்குதுன்னு மட்டும் கேட்டுக்கலாங்க. சார், இந்த ஸ்பாட் புக்கிங் only Pamba, Ganavati Govil Pakkam. Pamba. Ganavati Govil Pakkam, near the Ganavati temple. Okay. Right side of Ganavati temple. Thank you, sir. Next left side of virtual queue. Aadhar to show your Aadhar. Then to go. ஓகே சார், தேங்க்யூ. கணபதி கோயில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் புக்கிங் இருக்காமல், வெர்ச்சுவல் கியூ எல்லாமே இருக்காமல், எல்லாம் ஆப்போசிட்டில் தான் இருக்கும் போலங்க. அப்பாடா, உள்ளே வந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இறக்கமாக போகுது. எல்லாருமே வந்து ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டாங்க. இறக்கத்தில் செக் போஸ்ட்டில் வந்து ஒரு 4 எட்டு தாங்க வச்சுருப்போம். பெரிய கடையாக வந்து இருக்குது. ஆனால் யாருமே இங்கே ரெஸ்ட் எடுக்கவே இல்லை. எல்லாருமே ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 8:40க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரோடெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 42 கிலோமீட்டர் நம்ம வந்து நம்ம பம்பா நதி மட்டும் நம்ம பயணம் பண்ண போகிறோம். ஆல்ரெடி உள்ளே வந்தாச்சுங்க. அப்படியே இறக்கமாக போகுது. அப்படியே பார்த்திங்கன்னா ரோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் தர நல்லா கூலிங்காக இருக்குது. கால் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஒரு இதமாக இருக்குது. நல்லா இருக்குங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படி அந்த இடத்துல மேட ஆரம்பிக்குது. போர்டு வச்சுருக்காங்க. ஆஃப் த கேரளா ஹைகோர்ட். இங்கே வந்து பிளாஸ்டிக்கெல்லாம் வந்து தூக்கி போடாதீங்க அப்படின்னு சொல்லி வந்து ரேஞ்ச் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எரிமேலின்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. நல்ல மேடுங்க, பயங்கர உயரமான மேடு. அப்படியே
ஒரு 5-6 நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே ஏறின மையமாக தான் இருக்குது. இது வந்து அங்கே ப்ளூ கலர் தார்பாய் போட்டிருக்காங்களே, அதை கடந்து முடியலைங்க இந்த மேடு. பெருவழி பாதையில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் இல்லை வழக்கண்டி உட்காரக்கு சேர்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல கிளைமேட்டுங்க பாருங்களேன், அருமையாக இருக்குங்க. பெருவழி பயணம்னாலே ஒரு டார்க்கான பிளேஸ் தாங்க. புல்மேடு பாதைக்கும் இந்த பெருவழி பாதைக்கும் வந்து நிறையா வித்தியாசம் இருக்குது. அப்படியே இருட்டின மாதிரி அது ஒரு பிரகாசமாக சூப்பராக இருக்குங்க. இந்த குறிப்பிட்ட பிளேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காடு வந்து சடவுனாக முடியுதுங்க. மேலே வந்து வெட்ட வெளிச்சமாக இருக்கும். காட்டுறேன் பாருங்களேன். இவ்வளோ நேரம் வந்ததுக்கு இப்போ போகிறதுக்கு வித்தியாசமே இல்லைங்க. ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது. அந்த மலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைகளை கடந்து தாங்க அப்படி போயிட்டே இருக்கணும். இதில் தான் வந்து அழுதா நதி, புதுச்சேரி, கரிமலா, சிறியானவட்டம், பெரியானவட்டம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குங்க. 9:20 ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தாங்க நடந்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குங்க பிளேஸ் எல்லாம். இருக்குங்க தண்ணி பாருங்களேன். இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெட்ட வெளியில் தாங்க நடந்துகிட்ருக்கோம். இந்த இடத்துல இருந்து தாங்க அது அப்படியே உள்ளே வந்து காடு மாதிரி உள்ளே ஏறி போகுது. வாங்க அப்படியே நம்ம போவோம். நம்ம அங்கே பார்த்தோம்லங்க குளிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அந்த நதி தாங்க இது. போகிற வழியில் பாலம் ஒன்று வந்துச்சுங்க. நம்ம பார்த்த அருவி தான் அப்படி இல்லை. ஏன்னா இந்த அருவி வந்து இனி நம்ம பார்க்க முடியாதுங்க. வந்து அப்படியே அந்த வழியாக போகுது. தண்ணிக்குள்ளே வந்து கால் வைக்கக்கூடாதுன்னு நமக்கு பின்னாடி வர சாமி வந்து சொன்னாங்க. ஏன்னா கால் ஊறும்போது எந்த ஒரு கல் குச்சி எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஏறிடுமாமா. ஆஹா, கணுக்கால் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு வந்து தண்ணி வந்து இங்கே இருக்குங்க. ஆனால் வந்து தண்ணிக்குள்ளே கால் வைக்கும்போது ஒரு சொர்க்கத்தை தொட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலுங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி 10:10க்கு காலை கட்டியே வந்துட்டாங்க. இந்த மைக்கில் அலௌன்ஸ் பண்ணுறாங்க, அன்னதானம் போட்டுட்ருப்பாங்க. நம்ம நீட்டாக போய் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நம்ம எருமேலியில் வந்து ஒரு டீ வடை சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே சாப்பிடவே இல்லை. காலகட்டியில் நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் சூப்பராக வந்து நிற்காமல் பயணத்தை வந்து நம்ம தொடருவோம். நம்ம காலகட்டி வந்துட்டோங்க. சுடுதண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதாங்க காலக்கட்டி கோவில். போன டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அன்னதானம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் பிளேஸ் ரொம்ப மாறி இருக்குது. இந்த டயத்தில் அன்னதானம் எதுவும் கொடுக்கலங்க. இங்கே இதாங்க நம்ம வந்த வழி. காலகட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹோட்டல் இந்த மாதிரியெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. இந்த அன்னதானம் இல்லை அப்போது இங்கே. சரிங்க, சுடுதண்ணி குடிச்சிட்டு போகலாம். அவ்வளோதாங்க, காலகட்டியை கடந்து போயிட்டுருக்கோம். கரெக்டாக வந்து 10:16க்கு வந்து காலகட்டி வந்து நம்ம கடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த தடவை வந்து இங்கே அன்னதானம் கிடையாதுங்க. ரொம்ப வந்து வருத்தமாக இருக்குது. சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாங்க. காலகட்டி கடந்து வந்து நம்ம போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி தார் ரோடு வந்துச்சு, ஆர்ச் போட்டிருக்காங்க. ஆர்ச் என்னன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த வழியை வந்து அப்படி இந்த வழியை போகணுங்க. இது வந்து குமுளி போகிற பஸ் ரூட்டு. இங்கேயும் வந்து நம்ம ஜாயிண்ட் ஆகலாம் பஸ்ஸில். கட்டி ரோட்டில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பெண்டுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. பார்த்து வாங்க. ரொம்ப ஏறி வர்றாங்க, ரொம்ப இடிக்கிற மாதிரி உரசுற மாதிரி வர்றாங்க. ரொம்ப கவனமாக வாங்க. ட்ராவல்ஸ் எல்லாம் அப்படியே ஏறி திருப்புறாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து டைரெக்டாக இங்கேயே வந்துடுவாங்க போல். இங்கே பக்கத்தில் தான் அவங்க அழுதா நதி இருக்குது. நம்ம இப்போ அழுதாவை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது வந்து வெல்கம் டு அழுதா கதவு. இந்த ரோடு வந்து 2 சைடும் பார்த்து கிராஸ் ஆகணுங்க. அழுதா கதவு. இதில் கீழே போனோம்னா வந்து
இது அழுதா மலை இறக்குங்க. பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அழுதா நதி இருக்கும். 10:30 வந்து பார்த்திங்கன்னா இந்த அழுதா இந்த இறக்கத்துக்குள்ளே வந்து நம்ம நுழையிறோங்க. இப்போ நம்ம அழுதா நதியில் தாங்க நிற்கிறோம். பாருங்களேன், தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. அழுதா நதிக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குங்க. அது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஐயப்பன் வந்து மகரிஷி வந்து வீழ்த்தும்போது மகரிஷி வந்து கீழே விழுந்து மகரிஷியுடைய கண்கள் வந்து ரத்தத்தால் வந்து பார்த்திங்கன்னா உருவானது தான் இந்த அழுதா நதின்னு வந்து சொல்லப்படுது. இந்த அழுதா நதியில் வந்து முங்கி கல் எடுத்துகிட்டு போய் கல்லிடம் குன்றுன்னு ஒரு இடத்துல வந்து இந்த கல்லை வந்து எரிஞ்சிட்டு போவாங்க. நம்ம முங்கி குளிச்சுட்டு நம்ம கல் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த கல்லை வந்து நம்ம பேக்கில் வச்சுக்குவோம். நம்ம கரெக்டாக 10:40 வந்து அழுதா நதியிலேருந்து புறப்பட்டு போயிட்டுருக்கோங்க. சூப்பரான குளியலுங்க. தண்ணி வந்து கண்ணாடிங்க, என்னென்னு சொல்கிறது, இங்கே பாருங்கள், கண்ணாடிங்க. குட்டி குட்டி மீனுகள்லாம் வந்து அப்படியே உடம்பை வந்து அப்படியே முக்கியது. சூப்பராக இருக்குங்க. வெல்கம் டு அழுதா கதவு தவளம். இப்போ அழுதா மலையேற்றத்தில் வந்து நம்ம இப்போ மலையேற போகிறோம். இனி பார்த்தீங்கன்னா இனி எப்படி செங்குத்தாக தாங்க ஏறும் மலை. இங்கேருந்து பிளாஸ்டிக் வந்து விட மாட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வராதிங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது நான் காலைல சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்க் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, 100 ரூபா வாட்டர் கேன் அந்த மாதிரி கொண்டு வாங்க. எதுவுமே கிடையாதுங்க. பூராத்தையும் பிரித்து பேப்பரில் மடித்து கையில் கொடுத்து விட்ருவாங்க. இல்லாட்டி நீங்கள் இங்கேயே அவதியாக சாப்பிட்டு வந்து இங்கேயே குப்பையை போட்டு போக வேண்டியதான். அழுதா மலையேற்றத்தில் தாங்க ஏறிட்டுருக்கோம். ஏற்கனவே பாதி தூரம் வந்து ஏறிட்டோம். நல்லா ஒரு பெரிய மலைங்க. அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும். 10:54 ஆகுது மணி. 11 மணி ஆகுதுங்க கரெக்டாக. இன்னும் ஏறிட்டே தான் இருக்கோம். அழுதா மலை ஏற்றத்தில் தாங்க இன்னும் இருக்கோம். மணி வந்து பார்த்திங்கன்னா 11:13. இன்னும் ஏறிட்டே தாங்க இருக்கோம். இங்கே வந்து அவசர மருத்துவ உதவி மையம் ஃபஸ்ட் எய்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்களேன், கல்லிடம் குன்று க்ளோசிங் டைம் வந்து 4:30 மணிங்க. முடிஞ்சால் போய்க்க வேண்டியதாங்க. கரெக்டாக 11:31 வந்து பார்த்திங்கன்னா கல்லிடம் குன்று வந்தாச்சுங்க. கல்லிடம் குன்று தவளம் நல்லா இது மேடுங்க. அங்கேருந்து இது வரைக்கும் சரியான மேடுங்க. இறக்கங்கிறது கொஞ்சம் கூட இல்லைங்க அழுதா மலையில். இது இந்த இடத்துல சமமாக போகுது, பார்ப்போம். பம்பா வந்து 16 கிலோமீட்டருங்க, 16.5 கிலோமீட்ரு. இதாங்க கல்லிடம் குன்று. நம்ம அழுதா நதியில் எடுத்த கல்லை வந்து இங்கே வந்து போட்டு போயிடலாம். அங்கங்கே போகிறாங்க. இங்கே வச்சாச்சுங்க நம்மளும். இந்த கல்லிடம் குன்று வந்துங்க ஐயப்பன் வந்து மகரிஷி வந்து வதம் செஞ்சதுக்கப்புறம் அந்த உருவம் வந்து வளர்ந்துக்கிட்டே போச்சாமா. இது வளர்ந்துக்கிட்டே மலை மாதிரி ஆகும்போது வந்து ஐயப்பன் வந்து அதை நொறுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உருவானது தான் இந்த கல்லிடம் குன்று. ஸோ அழுதா நதிக்கு இந்த கல்லிடம் குன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வரலாறு இருக்குங்க. கல்லிடம் குன்றில் வந்து மேப் வச்சுருக்காங்க பாருங்களேன். அழுதா மலை, கல்லிடம் குன்று, முக்குழி, வள்ளித்தோடு, முக்குழி நோக்கி போயிட்டுருக்காங்க. பாப்பா கல்லுகளில் தான் ஏறி ஏறி தாண்டி தாண்டி போகுது. பாப்பாவுக்கு வந்து டிஸ்கவரி சேனல் நிறையா பார்ப்பாங்க போல். பேர் கிரில்ஸ் மாதிரியே போகிறாங்க பாருங்கள் எவ்வளோ கல்லுங்க. இப்போ முக்குழியை நோக்கி நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். பேரந்தா அக்ஷரா இப்படி போகிற இறக்கத்தில் தாங்க இறங்கிட்டுருக்கோம். இங்கே பாருங்களேன், ஃப்ளக்ஸ் வச்சுருக்காங்க. யானை கடக்கும் பகுதி. இந்த சைடு யானை நடமாட்டம் அதிகமாக இருக்கும் போலங்க, அதனால தான் ஃப்ளக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த சத்தத்தை கவனித்து தான் நம்ம வந்து குறுக்க மறுக்க போகிற மாதிரி இருக்கும். கல்லிடம் குன்றுலேருந்து முக்குழி நோக்கி வந்து போயிட்டுருக்கோம். மணி வந்து 12:01.
இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முள்ளம்பன்றி போட் வச்சுருக்காங்க. இது வந்து முள்ளம்பன்றி கிராசிங் பகுதியாக கண்டிருக்குங்க. நல்ல டீப் ஃபாரஸ்ட் இது. இப்போ டீப் ஃபாரஸ்ட் கூட தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்து யானை, முள்ளம்பன்றி, புலி, அப்புறம் காட்டெருமை எல்லாமே இருக்குங்க. இங்கே வந்து குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. கல்லிடம் குன்று 4:30 மணி. இதே தான் வந்து பார்த்திங்கன்னா கரிமலை அந்த பக்கமெல்லாம் புதுச்சேரி கரிமலையெல்லாம் வந்து 6 மணிக்கு மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வந்து நம்ம டக்குன்னு கடந்து போகணுன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12:01 போல் வந்து நம்ம இந்த பிளேஸ்க்கு வந்து வந்துட்டோம். கரெக்டாக 12:26க்கு வந்து முக்குளி கரெக்டான பிளேஸ்க்கு முக்குளிக்கே வந்துட்டேங்க. முக்குளி க்ளோசிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 மணிங்க. இந்த 3 மணி. ஓப்பனிங் டைம் வந்து மார்னிங் 7 மணி. செக் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து முக்குளி கிராசிங்கு. இந்த இடம் வந்து நம்ம செக் பண்ணோம்லங்க. செக் பண்ணிவிட்டு வந்து அப்படி இந்த இடத்துல வரும்போது புதுச்சேரி வந்து 6.5 கிலோமீட்டருங்க. பம்பா வந்து 14.5 கிலோமீட்ரு. நடைபாதை வழியாக மட்டும் நடக்கவும். வேற எங்கேட்டும் போயிடாதீங்க. பக்தர்களும் போயிட்டுருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸு அந்த ஒதுக்கி விட்ட பாதையெல்லாம் கரெக்டாக வந்து சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கிட்டு மட்டும் போங்க. ரொம்ப ரிஸ்க்கான ஃபாரஸ்ட்டு. பயணமும் பாதையும் வந்து எளிமையாக தெரியும் போது வந்து அதை வந்து மாற்றிட்டோம்னா வந்து எல்லாமே மாறி போயிடும். ஸோ வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள். பெருவழிப்பாதை வந்து ஒரு சூப்பரான பாதைங்க. படுக்கிறதுக்கு விரி இருக்குது, குடிக்கிறதுக்கு தண்ணி, வாட்டர் கேன் நாங்கள் வாங்கி வச்சுக்கிட்டாலும் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து தண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து அப்படி நம்ம வேலை அப்படி நடந்துக்கிட்டே இருக்கிறது. பாருங்கள் இறக்குங்க. அந்த கரிமலை மேடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அழுதா மேடு, இந்த மாதிரி ஒரு சில மேடு மட்டும்தாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தங்கமான பாதைங்க. நம்ம தோட்டத்து மண் பாதை மாதிரி அருமையான பாதை. கொஞ்ச நேரம் வந்து வெயிலில் நடந்தாலும் அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா உச்சந்தலையில் ஜில்லுன்னு இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன், ஏசிக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்குது. தண்ணி அப்படியே உள்ளே கொண்டே காலை வைக்கும்போது அடுப்பில் வச்ச கரண்டியை கொண்டே தண்ணிக்குள்ளே விட்ட மாதிரி சிஸ்ன்னு சவுண்டு வந்துடும் பார்த்திங்களா. அந்த மாதிரி ஒரு சூப்பரான பாதத்துக்கு ரொம்ப இதமான ஒரு இதுங்க. பாருங்களேன். அடா அடா அடா. ஆஹா, இதாங்க சொர்க்கம். இதுதாங்க சொர்க்கம். அருமைங்க. அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா காலை தண்ணிக்குள்ளே விட்டுட்டு மித்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலை வந்து ரஃப் ஆக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கணும். அடுத்து வந்து இந்த ஃப்ளெக்ஸ் வந்து 2வது இடத்துல பார்க்குறேங்க. யானைகள் கடக்கும் பகுதி. இது வந்து பெரிய பாதையில் 2வது இடத்துல வந்து இந்த ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க. முக்குழி இறக்கத்தில் ஒன்று. அதுக்கப்புறம் இப்போ அடுத்து என்ன பகுதி, வள்ளித்தோட ஏதோ ஒரு பிளேஸுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். நாங்கள் போய் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாதை வந்து அங்கே தான் போயிட்டுருக்கு. இப்போ மணி வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா 12:44. பெரிய பாதையெல்லாம் ஒரு தங்கங்க. கேரளா கவர்மெண்ட் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஏசி மாதிரி இருக்குது. இப்படி போய்கிட்டே இருக்கணும். கால் வலிக்குது, கை வலிக்குது, மேல் வலிக்குது. அங்கே படுக்கிறதுக்கு விரிப்புலேருந்து, ஜூஸிலேருந்து, தண்ணியிலேருந்து எல்லாமே நடுக்காட்டுக்குள்ளே யாருங்க இப்படி வச்சு தருவா? எல்லாம் பெரிய விஷயங்க. எல்லாமே பட்ஜெட் தான். 30 ரூபாய்க்கு அப்படி கொடுத்துட்டு படுத்துக்கலாம். கையை காலை நீட்டி சுகமாக படுத்துக்கலாம். ஆனால் கஷ்டமே கிடையாதுங்க. நீங்கள் வந்து எங்கேயும் போய் பழக்கம் இல்லாமல் அப்படி இப்படின்னு இருக்கும்போது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கை கால் வலிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்களும் ஒரு 4 பக்கம் போய் ஒரு ஜிம்முக்கு போய் உடம்பை ஃபிட்டாக வச்சுருக்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் மாதிரி. பாருங்களேன். ஐயோ, பாதம் படும்போது என்ன கூலிங்கு. அந்த வெயிலோட இதாங்க. ஏன்னா மணி வந்து ஒன்றாயிருச்சுல, அதனால் அந்த நடக்கிறனால வந்து கொஞ்சம் வேர்க்கும். கரிமலை ஏற்றம் வந்துங்க, அது ஒரு மேடு, அவ்வளோதான். அதை என்ன கொஞ்சம் முன்ன பின்னா அட்ஜஸ்ட் பண்ணி கூட அப்படி பொறுமையாக கூட ஏறிக்கும். ஆனால் அழுதாமலை தாங்க சரியான ஏற்றம்.
அதுவே ஏறியாச்சு. கரிமலையும் ஏறினோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இப்படி இந்த மாதிரிங்க பொத்துனா அப்படி இறக்கம் அப்படியே கூட்டிகிட்டு போகும். கையை காலை மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்து இப்படி ஸ்டெப்பு வச்சா போதும், அது பாட்டுக்கு அப்படி போங்க. இப்போ வந்துங்க நம்ம கரெக்டாக 12:57 வந்து வள்ளித்தோடு வந்திருக்குங்க. அதான் வள்ளித்தோடு. மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி 12:58 தாங்க ஆகுது. சாமி ஏன் சாமி எனக்குன்னு இப்படி பண்ணுறீங்களே சாமி? நன்றி சாமி, நன்றி. அதை வச்சுங்க, இங்கிட்ட ஒரு திரும்பினாரு, அங்கிட்ட ஒரு திரும்பினாரு. எல்லா இடத்துலையும் பெருவழி பாதையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கரிமலை, சிறியானவட்டை, பெரியானவட்டை, புதுச்சேரி எல்லா இடத்துலையும், பம்பா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கடைகள் தாங்க இருக்குங்க. எல்லா ஃப்ளெக்ஸும் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து தான் வச்சுருக்காங்க கேரளாவில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வி வேல்யூ யுவர் ஃபீட்பேக் ரிப்போர்ட் டு இஷ்யூஸ். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த பெருவழி பாதையில் பயணம் பண்ணும்போது ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா, ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்கா, ரிஜிஸ்டர் யுவர் கம்ப்ளைண்ட் ஹியர். இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, ஃபீட்பேக் கேட்குறாங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும்? பார்த்தீங்களா சாமி, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. ஸோ வந்து பெரிய பாதை வந்துங்க ஐயப்பன் போன பாதை. இந்த பாதையில் வந்து நீங்கள் பயணம் பண்ணி நீங்கள் அந்த ஐயப்பனுடைய வரலாறுலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை மைண்டில் வந்து நீங்கள் அசை போட்டுக்கிட்டே அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு பயணமாக இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கு எழுதின பாட்டுகளே வந்து இந்த பெருவழி பாதையை மையப்படுத்தி தான் எழுதியிருக்கு. தேக பலந்தான், பாதம் பலந்தான், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வரலாறுலேருந்து பாட்டுகள்லேருந்து எல்லாமே வந்து பெரிய பாதையை மையப்படுத்தி தாங்க எல்லாமே எழுதியிருக்கு. ஸோ வந்து பெரிய பாதையில் வராதவங்க ஒரு தடவை வந்து பெரிய பாதையில் பயணம் பண்ணி பாருங்கள். நம்ம கிட்டத்தட்ட வந்து மணி வந்து 1-2 ஆகுதுங்க. இங்கே பாருங்களேன், யானைச்சாணி கிடக்குது. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடக்குதுங்க. அருமையாக இருக்குங்க. இப்போ இந்த இங்கேயும் ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க. யானைகளே போனாலும் வந்துங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு போகலாம். யாருக்கும் தொந்தரவு கொடுக்க வேண்டியதில்லை. இந்த இது 3ஆவதுங்க. சரிங்க, போவோம். பாருங்களேன், மணி வந்து 1:05 ஆகுதுங்க. ஆஹா, குட்டி குட்டியாக மீனெல்லாம் இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஐயோ, செம்மையான கூலிங்க. பாருங்களேன், பார்த்து குட்டி குட்டியாக பாருங்களேன், எவ்வளோ பெரிய மீனெல்லாம் நிற்கிதுன்னு. பார்த்தீங்களா? இருந்தா அருமைங்க. இந்த வழியாக தாங்க வந்துட்டு இருந்தான். அருமையான நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. மழை பெஞ்சா வைங்களேன், இன்னும் முட்டி அளவுலாம் தண்ணி ஓட ஆரம்பிக்கும். அருமைங்க. ஓகேங்க. தண்ணியில் ரொம்ப நேரம் நிற்கும்போது கால் ஊறிச்சுன்னா கல் குத்துதல் வந்து கொஞ்சம் அதிகமாக வலிக்கும். வேறு ஒன்றும் பண்ணாதுங்க. அது போக காஞ்சின்னா சரியாக போயிடும். இது வந்து சரி பண்ண முடியாது, ஏன்னா இங்கே போகிற வழியிலாம் ஈரமாக தான் இருக்குது. பாருங்களேன், இது வந்து 4ஆவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யானை கடக்கும் பகுதின்னு ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல வந்து இப்போ நம்ம வர்ற வழியிலே 4 இடத்துல வந்து இந்த ஃப்ளெக்ஸை பார்த்துட்டோம். 6 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இடங்களில் வந்து அந்த டயத்துக்கு வந்து யானை வந்து வெளியே வரும். இப்போ முக்குளியிலலாம் பார்த்திங்கன்னா வந்து 4:30 டைம் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த சைடு வந்து அதை கடந்து இங்கிட்டு வந்துட்டோம்னா இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா 6 மணி போல் வந்து யானை வெளியே வரும் போல். 6 மணிக்கு மேலே வந்து அந்த பக்கம் விட மாட்டாங்க. கரிமலை தாண்டி புதுச்சேரியில் வந்து அடைச்சி வச்சுருவாங்க. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு போகிறதுனா போகலாம், இல்லாட்டி மெதுவாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலைல கூட நம்ம கிளம்பலாம். ஒருக்கா அடைச்சிட்டாங்கன்னா காலைல தான் வந்து விடுவாங்க.
ஆனால் வந்து நைட்டு வந்து காடுகளில் வந்து தூங்க முடியுமா என்னன்னு தெரியாதுங்க. குளிர் எப்படி இருக்கும், வெதர் எப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்ல முடியாது. அது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. எனக்கு வந்து இது 2வது வருஷம் நான் வந்து ஆனால் இங்கே தங்கினதில்லை, அதனால் எனக்கு இதை பற்றி தெரியாது. போன டைம் வரும்போதும் வந்து வரவே சொல்லிட்டாங்க, நல்லா அழுத்தி பிடிச்ச நடந்தால் வந்து 6 மணிக்கெல்லாம் பம்பையே போயிடலாம். நாங்கள் அதுக்கப்புறம் நான் அதே மாதிரி அழுத்தி பிடிச்சி பம்பைக்கு போயிட்டேன். ஸோ நைட்டு இங்கே தங்குறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா 1:20க்கெல்லாம் கரிமலையை நெருங்கிட்டோம். ஸோ நம்ம 6 மணிக்கெல்லாம் பம்பையில் இருப்போம். ஸோ அதனால் எனக்கு நைட்டு வந்து இங்கே எப்படி இருக்குன்னு வந்து எனக்கு தெரிலங்க. இது வந்துங்க காட்டெருமை இந்த மாதிரி போன பகுதிங்க. பாருங்களேன் உள்ளே எப்படி ஹோல்ஸ் அப்படி கேப் போகுதுன்னு எல்லாமே ஒடிச்சு விட்டு அப்படியே தள்ளி விட்டு போயிருக்குங்க. இது வந்து வர வழிங்க. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் தங்கும் இடமும் இருக்குது. இந்த சைடு ஹோல்ஸ் போகுது. ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு சும்மா ஒரு 4 ஸ்டெப்புக்கு முன்னாடி தான் வந்து யானை கடக்கும் பகுதின்னு வந்து ஃப்ளக்ஸும் வச்சுருந்தாங்க. பாருங்களேன் எல்லாமே சாஞ்சு எல்லாமே அதெல்லாம் போக்குவரத்து தாங்க. இந்த வழி போகுது பார்த்திங்களா, நல்ல கேப்புங்க, பெரிய கேப்பாக வந்திருக்கு. ஒன்றும் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வரும்போது சத்தம் கேட்கும், நம்ம அப்படியே அழுங்காமல் ஒதுங்கிக்கிட்டோம்னா அது பாட்டுக்கு போயிடும். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே டக்குன்னு வேகமாக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா தனியாக வரும்போது இந்த சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு போகுதுங்க. இந்த பம்பான அந்த மரத்துக்கு பின்புறம் வச்சுருக்காங்களா, ஸோ இதெல்லாம் கவனமாக போய்க்கோங்க. அங்கேருந்து ஒரே வழியாக வந்து இந்த இடத்துல வந்து இந்த சைடு போகுது. சரிங்க போங்க. இப்போ மணி வந்து 2 ஆச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து புதுச்சேரி வந்து நெருங்கிட்டோம். கரிமலை மட்டும் ஏறி இறங்கிட்டோம்னா பம்பா போகிறதுக்கு வந்து 100% வந்து உத்தரவாதங்க. கரிமலாவை வந்து ஏறி இறங்கணும் அந்த குறிப்பிட்ட அந்த டயத்தை. ஏன்னா அங்கே வந்து முக்குளிலேயே வந்து 4:30 மணி டைம் வச்சுருந்தாங்கன்னா அதே 4:30 டைம் தான் இங்கேயும் வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் டயத்தை வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்க போல். நல்ல ஒரு அருமையான காடுங்க பாருங்கள். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 2:18க்கெல்லாம் புதுச்சேரி தவளை வந்துட்டேங்க. பாருங்களேன் கரெக்டாக மணி 2:19. இதுக்கு அடுத்து தான் வந்து கரிமலை ஏற்றத்தவே நம்ம பார்ப்போம். புதுச்சேரி தவளம் க்ளோசிங் டைம் 3 மணிக்கு ஆமாங்க. ஏங்க இங்கே பாருங்களேன் கரெக்டாக 2:19க்கு வந்துட்டான். 3 மணி ஆகிருந்தால் இந்நேரம் இங்கேயே உட்கார வச்சுருப்பாங்க. கரிமலை வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்ரு. எப்பா ரெஸ்டே இல்லாதமா வந்தது நல்லதாங்க. 3 மணி ஆமாங்க க்ளோசிங் டைமு. ஐயோ முன்னாடியெல்லாம் 6 மணிங்க, இப்போலாம் பாருங்களேன் 3 மணி. கரெக்டாக பாருங்கள் 2:20. இன்னும் 3 மணிக்கெல்லாம் கரிமலை ஏறி அங்கிட்ட எங்கிட்டாச்சும் குடிச்சிடணுங்க. அப்பா பம்பாலேருந்து இந்த எரிமேலியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சும்மா நிற்க ஏதாச்சும் ஸ்நாக்ஸுன்னு இருந்துச்சுன்னா அதை உட்காந்து எடுத்தீங்க. இது மட்டும் தான் முழுசாக ரெஸ்ட்டே கிடையாது. ரெஸ்ட் எடுத்துருந்தோம்னா இந்நேரம் எங்கிட்ட ஒரு பக்கம் சிக்க வச்சு போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. புதுச்சேரி தவளத்துக்குள்ளே தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். ஏங்க கரெக்டாக 3:10க்கு வந்து உட்காந்தாங்க. கரிமலா வந்து 4 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி கரெக்டாக பார்த்துருப்பீங்க. புதுச்சேரியில் வந்து 2:39 என்னமோ வந்து நிற்காமல் நடக்க ஆரம்பித்தோம். வாட்டர் கேன் எல்லாமே பிடிங்கி வச்சிட்டாங்களா, தண்ணி இல்லை, சரியான சாப்பாடு இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அழுத்தி பிடிச்சி வந்து கரிமலைக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி கரிமலை வந்து 4 மணிக்கு க்ளோஸ் பண்ண போகிறாங்க. சரியான டைம் கொடுக்கலங்க. டைம் கொடுக்காதனால தான் வந்து அடித்து பிடிச்சி வர வேண்டியதாக இருக்குது. கரிமலை சரியான ஏற்றங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. டைம் கொடுத்துருந்தாங்கன்னா நீட்டாக வந்திருக்கலாம். இப்போ டைம் கொடுக்காதனால வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு க்ளோஸ்னால
நிற்காமல் ஏறி வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா 3:12க்கே வந்து 3:10க்கே வந்து வந்துட்டோம். சரி ஒன்றும் இல்லைங்க, அப்படியே என் பாருங்களேன், இந்த கரிமலை தவளைன்னு போட்டதை பார்த்தாங்க உட்காந்தேன். இந்த அங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வருங்க. ஆமாம், கரிமலை தவளத்துக்கு வந்தாச்சுங்க. மணி 3:12. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இன்னும் எனர்ஜி இருக்குது, நிற்காமல் போய்கிட்டே இருப்போம். ஆனால் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வந்து உடம்பு வந்து எவ்வளோ டெவலப் ஆகிருக்குங்க. போன வருஷமெல்லாம் வரும்போது நிற்காமல் வரவே முடியல. உருப்படியாக உட்காந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாங்க, உண்மையாகவே வந்து இந்த இடத்துல தான் உட்காந்துருக்கேன். என்னோடய டைம் பார்த்திங்கன்னா தெரியும், 7 மணிக்கு எரிமலையில் கிளம்பி அங்கேருந்து ஒரு 6 மணி. இனி பிரச்சனை இல்லைங்க, இனி டைம் கணக்கெல்லாம் பார்த்தா ஆகாது, இனி பிரச்சனை இல்லைங்க. கரிமலை தாண்டிடுச்சுன்னா 7 மணிக்கு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, கிளம்பலாம். கரிமலை தவளை வந்தாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 3:14. இப்போ தாங்க எந்திரிச்சு வர்றான். கரெக்டாக 3:10க்கு வந்தான். ஒரு 3 நிமிஷம் உட்காந்துட்டு அப்படியே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். அவசர மருத்துவ உதவி மையம் இதுங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தோம்லங்க, கரிமலை தவளைன்னு போர்டு வச்சுருந்துச்சால, அது கிடையாதுங்க. இங்கேருந்து 1.5 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் இருக்காம, அங்கே தப்பிச்சு போனால் மட்டும்தான் நம்ம வந்து நிம்மதியாக போக முடியும். இல்லாட்டி விடிய காலையில் 6 மணி மட்டும் அங்கே லாக் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம கரிமலையில் தாங்க ஏறிக்கிட்டு இருக்கோம். ஓ மை காட். இப்போ ஒரு சாமி மேலே வந்தாங்க. சாமி மணி வந்து 3:20 ஆகுது. போயிடலாமா 4 மணிக்குள்ளே? வாய்ப்பு இருக்குன்னாரு, பார்ப்போங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3:42 ஆகுது, 3:43 ஆக போகுது. அந்த அடித்து பிடிச்சி இந்த கோயில் பக்கத்தில் வந்துட்டாங்க. ஆமாங்க. சாமி நானும் தான் வந்து பார்த்திங்கன்னா அடித்து பிடிச்சி இதுதான் நம்ம கடந்தே ஆகணும்னு சொல்லி. சாமி நீங்கள் எந்த ஊர்? உடுமலைப்பேட்டை தானே, நம்ம ஊர் ஒட்டஞ்சத்திரம் தாங்க. வாங்க சேர்ந்து கடந்துடலாம். இதாங்க முக்கியமான கரிமலை ஃபாரஸ்ட்டு. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லாக் பண்ணால் நம்ம அங்கிட்டு போகவே முடியாது. ஸோ வந்து 150 மீட்டர் இருக்காமல் இங்கேருந்து விறுவிறுக்க வீடியோலாம் அப்புறம் இடத்துக்குலாம் தூக்கி பேக்குள்ளே போட்டுங்க. இந்த தூக்கி தோலில் மாட்டிட்டு பேக்கை இழுத்து கட்டிட்டு சும்மா மேடு கிடலாம் பார்க்கலாங்க. நான் காலைல சொன்ன மாதிரி தாங்க, ஒரே சீராக ஏறிக்கிட்டே இருந்தோம். இந்த கரிமலையில் வந்து அதுதான் செக் போஸ்ட்னு சொல்லி அங்கே வந்து நம்பி ஒரு 3 நிமிஷம் உட்காந்து ஏமாந்துட்டேங்க. இங்கே தாங்க லாக் பண்ணி வச்சுருவாங்க. மணி வந்து 3:44. ரெஸ்ட் எடுத்தே போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபாரஸ்ட் வந்து இது வழியாக தான் கேட்டை போட்டிருக்காங்க, அந்த வழியாக நடந்து போவாங்க, அதனால் உட்காந்தே போங்க, ஒன்றும் அவசரம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. எப்பா சாமி வந்துட்டோம், போய் அந்த கேட்டை தாண்டினா தான் ஓரளவுக்கு மனசே ஆறுன்னு சொல்லி அப்படியே போயிட்டே இருக்குங்க. இந்த எண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்டு. இதை தாண்டிட்டோம்னா பம்பா வரைக்கும் ஆள் கிளியருங்க, போய்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் யாருமே நம்மளை தடை பண்ண மாட்டாங்க. ஒரே அழுத்தி மணி 3:46ங்க. அங்கே செக் போஸ்ட்டு இதை பார்த்தீங்களா, இந்த இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்க முடியும். அது வந்து இதாங்க, இந்த சோலார் வேலி போட்டால் தாங்க செக் போஸ்ட்டு. இதை கடந்து கீழே போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு தடையே கிடையாதுங்க. தாண்டியாச்சுங்க. இதாங்க கரிமலை செக் போஸ்ட்டு. இந்த செக் போஸ்ட்டை நம்ம வெற்றிகரமாக தாண்டிட்டோம். இனி நேராக நம்மளுக்கு பம்பைக்கு வந்து பிரகாசம் தாங்க, வழி வந்து பிரகாசம் போயிட்டே இருக்கலாம். நான் நம்ம சாமி பாருங்கள், சொன்ன மாதிரியே செக் போஸ்ட்டை தாண்டி வந்து உட்காந்துட்டாங்க. சிரிப்பாகவே இருக்குது. டைம் வந்து கொஞ்சம் இழுத்து பிடிச்சனால கொஞ்சம் இந்த மாதிரி சங்கடங்கள் ஆயிடுச்சு. சாமி சந்தோஷமா? சரி, அவ்வளோதாங்க. இன்னும் உட்காந்துக்கலாம், இன்னும் உட்காந்துட்டு பொறுமையாக போகலாம். சரிங்க, நான் அப்படியே போகிறேன். சரிங்க, சரி நம்ம அப்படியே. என்னங்க அப்பா எந்த இடத்துல இருக்காரு?
அப்படிங்களா, வந்துடுவாரா? இல்லைனாலும் நான் இப்போ வெளியே இருக்கேன்ல சொல்லி கூப்பிட்டு ஆ ஆ ஓகே 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 சரிங்க சரிங்க சரி ஓகே பாய்ங்க சரிங்க. டைமிங் வந்துங்க கூட்டினாலும் குறைச்சாலும் நம்மளோட ஃபிட்னஸ் நம்பி எல்லாமே இருக்கணுங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பை வந்து நல்லா கண்ட்ரோலாக கண்டிஷனாக எந்த ஒரு பீடி சிகரெட்டு தண்ணி இந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாமல் வந்து கட்டுக்கோப்பாக மட்டும் வச்சுருந்தா மட்டும்தான் இவங்க வந்து டயத்தை வந்து எந்த நேரத்துக்கு வந்து மாற்றினாலும் வச்சாலும் நம்மளுக்கு வந்து அப்படியா 4 மணியா இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு மூவ் ஆக முடியும். இல்லாட்டி என்ன சொல்லுவேன், நான் 6 மணி நினச்சேன், இல்லாட்டி நான் என்ன பண்ணுறது. எல்லா டைம் மாற்றினாலும் வந்து பார்த்திங்கன்னா பாடி வந்து பயங்கரமான ஃபிட்னஸாக வச்சுருக்கணுங்க. ஓடிக்கிட்டே இருக்கணும். 4 மணிக்கு வந்து சாத்திரதா சொன்னாங்க. இப்போ வந்து 3:49க்கு வந்து பாதி தூரம் எனக்கு தாண்டி போயிட்டோம். சரி ஓகேங்க. கரிமலா இறக்கும், செக் போஸ்ட் இறக்கும். இது வந்து நீ நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க. இங்கே வராது சவுண்டு கேட்குதுங்க. ஏதோ உள்ளே சண்டை கட்டிட்டு கிடக்கிற மாதிரி. குரங்கா இல்லை வேறு எதுவும் மிருகமானு தெரில. ஸோ அதுக்கு தான் வந்து சாமி வந்து பதிலுக்கு சவுண்டு கொடுக்குறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக கேட்டுச்சு. அப்படியே வந்து எல்லாம் ஸ்டன் ஆகி நின்ட்டாங்க ஆக்ரோஷமாக. அது சவுண்டு எப்படி தெரியுமா கேட்டுச்சுங்க, இந்த குட்டி புளியெல்லாம் வந்து அப்படி இப்படின்னு வந்து கற்றும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சுங்க. அதனால் சாமிகள்லாம் அப்படியே வந்து அப்படியே நின்ட்டாங்க. ஏங்க என்னென்னு பாருங்கள், எதனா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க. சரிங்க போகலாம். நீ அடுத்து வந்து சிறியான வட்டம் பெரியான வட்டம் பம்பை போயிடலாங்க. அழகாக படிக்கட்டு மாதிரி இருக்குது ப்ளேஸு. சரியான கல்லுங்க பாருங்களேன். டங்கு 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 டங்குன்னு அடிச்சு கீழே வந்தாச்சு. நீ அடுத்து வந்து சிறியான ஓட்டம் பெரியான ஓட்டம் தாங்க. டைம் வந்து 4:19ங்க. வேர்வை வந்து வாட்சுக்குள்ளே இறங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். மங்கலாக தெரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன், வலியான வட்ட தவளம். இப்போ வந்து நம்ம வலியான வட்டத்தில் இருக்கோம். இந்த இடத்துல பாருங்களேன் என்ன போட்டிருக்காங்கன்னு, பி கேர்ஃபுல் பாத் மே பி ஸ்லிப்பு இஸ் பார்த்து போங்க, வலிக்கு விழுந்துடாதீங்கன்னு போட்டிருக்காங்க கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. கரெக்டாக 4:20க்கு இங்கே வந்து ரீச் ஆகிட்டாங்க. 3:50க்கெல்லாம் அங்கே பதறிட்டு இருந்தான். எங்கடா கரிமலை செக் போஸ்ட்டில் பிடிச்சி அடைச்சிடுவாங்களோ என்னமோன்னு பதறிட்டு கிடந்தான். வந்துட்டேங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பம்பா வந்து 3 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க பாருங்களேன். பம்பா 3 கிலோமீட்டர். டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தை குறைச்சனால கொஞ்சம், மற்றபடி எந்த இது இல்லைங்க. நீட்டாக அப்படி பொறுமையாக அழகாக அப்படி போயிட்டே இருக்கலாம். இந்த வலிக்கு விழுந்துடாதீங்கன்னு சொல்லி போர்டு வச்சாங்கல்ல, அது இந்த பகுதி தாங்க. இந்த கம்பியெல்லாம் கொடுத்துருக்காங்க பிடிச்சி போக சொல்லி. கம்பி பிடிச்சி அப்படியே அழுங்காமல் போயிக்க வேண்டியதாங்க. கால் வைக்கிறக்க நல்லா பாருங்களேன், குத்துக்கல் ஊசி ஊசியாக இருக்குது பாருங்களேன். ஒரு சப்போர்ட்டு கம்பி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். பாருங்க, ஆஹா அருமைங்க அருமைங்க அருமைங்க. ஆஹா பயங்கரமாக இருக்குங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன கால் உரிச்சுனா கால் குத்தும். தி வேல்யூவர் ஃபீட்பேக்கு ரிப்போர்ட்ஸு ஃபீட்பேக்கா ஃபீட்பேக்கு என்ன இருக்குது ஃபீட்பேக்கு 6 மணிங்கிறதா 4 மணிங்கிறத மாற்றி வச்சிட்டாங்க. அதாங்க ஃபீட்பேக்கு.
வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் கொஞ்சம் உலட்டல் ஆயிடுச்சு. வேறு சொல்கிற அளவுக்கு ஃபீட்பேக்கில் ஒன்றும் கிடையாது. சரி, ஒன்றும் தப்பு இல்லைங்க. நம்ம 10 மணி நேரம் தான் சொன்னோம். மணி 4:44 அப்படி போவாங்க. இது வந்து கிடையாதுங்க. இது வந்து ஒரு பிளேஸு. ஆனால் சிறியான வட்டங்கிறது இன்னும் போகணும் போல். சிறியான வட்டமாக பெரியான வட்டமானு தெரியல. ஆனால் அதை தாண்டி 1/2 கிலோமீட்டரில் பம்பை இருக்குது. வச்சுருக்காங்க வனவிலங்குகளுக்கு வந்து உணவு அளிக்க வேணாம் அப்படின்னு. சரிங்க, பின்னாடி ஆளுங்க வராங்க, போகலாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்டு பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது சுயமாக வந்து தேடி போய் உணவு தேடப்பா அதை வந்து மறந்துடும். ஸோ வந்து அப்புறம் பசியும் பட்னியுமாக வந்து இருக்கும். ஸோ எந்த ஒரு பிளேஸுக்கு போனாலும் ரெகுலராக ஒரு இடத்துல வந்து உணவு கொடுக்குற மாதிரி இருந்தால் அதை தினமும் செய்யலாம். இல்லை நம்ம உணவு கொடுத்து சோம்பேறியாக்கி விட்டோம்னா வைங்க, அப்புறம் அது வேட்டைக்கு போகாட்டி இல்லை குரங்காக இருந்தால் வாழைப்பழம் பிஸ்கட் அந்த மாதிரி கொடுத்தா இங்கேனே உட்காந்துக்கு அது சுயமான தன்னோட வேட்டை திறனை வந்து மறந்துடும். பிச்சை எடுத்து பழகின மாதிரி ஆயிரும். அதனாலங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வந்து காடுகளுக்குள்ளே வந்தால் மற்றபடி ரோட்டில் இருக்கிற நாய் பூனை அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். அது நம்மளோட இருக்கிறது. காடுகளுக்குள்ள வந்தால் மட்டும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி உணவெல்லாம் கொடுக்கக்கூடாது. அப்படியே இறங்குதுங்க, இறக்கம் அப்படியே இறங்கி அந்த மேட்டில் அப்படி ஏறுது. லைட்டெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இந்த இங்கேயும் தண்ணி போகுதுங்க. காலை விட்டு நினச்சிட வேண்டியதான். பாருங்களேன், நிறைய கல்லுக கிடக்குது இந்த இடத்துல. இருந்தாலும் மெனக்கட்டி ஏறி வந்தாச்சுங்க. நீட்டெல்லாம் செம்மதான் போகுது. அப்பா, இந்த இடத்துல சரியான வெளிச்சங்க. இவ்வளோ நேரம் இருட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. இப்போ தாங்க வெளிச்சத்தவே பார்க்குறோம். டு நாட் ஹரம் வைல்டு அனிமல்ஸ், வனவிலங்குகளுக்கு தீங்கு செய்யாது. வனவிலங்குகளுக்கு வந்து தீங்கு செய்யக்கூடாதாம்மா. அதை கல்லெடுத்து எறிகிறது, அதை நோண்டுறது, அதை கூப்பிட்றது எதுவுமே பண்ணக்கூடாது. அதை பார்த்தா நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். மணி வந்து 4:48ங்க. பாருங்களேன், நல்ல ஒரு வெளிச்சங்க. பம்பா நதி தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்களேன், பம்பா நதி ஒட்டி வந்து பாதை போகுதுங்க. இங்கேருந்து எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 கிலோமீட்ரு 3/4 கிலோமீட்ரு ரேஞ்சு வரும். ஸோ நம்ம வந்து அப்படி போயிட்டே இருக்கோங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா 4:53. அப்போ இப்படி ஒன் சைடாக இருக்குது. இந்த சைடு பள்ளங்க, ரைட் சைடில் வந்து பள்ளம். பாருங்களேன், பம்பா நதி. தண்ணி கம்மியாகிடுச்சு போல், ஓடலை அப்படியே நிற்கிதுங்க. மழை இல்லையில, மழை பெஞ்சால் நல்லா இருந்திருக்கும். பாருங்களேன், வழியெல்லாம் காஞ்சு கிடக்குது. மணி வந்து 4:57 ஆகுதுங்க. பாருங்களேன், இப்போ தான் வலியான வட்ட தவளம் வருது. வலியான வட்டம், அடுத்து வந்து சரியான வட்டம் போல். சரியான வட்டம், அதுக்கப்புறம் தான் பம்பான்னு நினைக்கிறேன். வலியான வட்டத்தில் வந்து நம்ம நடந்துகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் வந்து சரியான வட்டமும் அதுக்கப்புறம் பம்பாவும் வரும். பெரியான வட்டம் இல்லாட்டி சரியான வட்டம், அதுக்கப்புறம் பம்பா வரும். வலியான வட்டங்க. வலியான வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கடைகளே எதுவுமே போடவே இல்லை போல். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது. இங்கேருந்து இந்த லாஸ்ட் மட்டும் பாருங்களேன். இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது வந்து தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. புல்லெல்லாம் வெட்டி விட்டு இந்த சாரமெல்லாம் கட்டி கொட்டகை மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம வந்து நட திறந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 நாள் கழித்து வர்றாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கடைகள்லாம் இன்னும் ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த கடைகளாக இல்லை பெரிய செட்டு மாதிரி போட்டு அன்னதானம் அந்த மாதிரியெல்லாம் போடுவாங்க. மறுபடியும் என் பயணம் வந்து பார்த்திங்கன்னா காட்டு வழியாக போகுதுங்க. இங்கேருந்து பம்பா வந்து 1 கிலோமீட்டரம்மா.
1 கிலோமீட்டரில் நம்ம டார்கெட்டை வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம். எல்லாமே ஓகேங்க. கால் வலி எல்லாமே ஓகே, எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. நார்மலாக தான் நடக்கிறோம். நம்ம போயிட்டே இருப்போம். இந்த கல்லுகை மட்டும் கொஞ்சம் நறுக்குன்னு குத்தும்போது தான் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி நார்மலாக தான் நடந்துகிட்ருக்கோம். மணி 5:09 ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம பயணமே முடிவடைய போகுதுங்க. மறக்க முடியாத அற்புதமான பயணம். 6 மணின்னு நினச்சிட்டு வந்தோம். கடைசியில் புதுச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கு க்ளோஸுன்னாங்க. கரிமலையில் வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு க்ளோஸுன்னாங்க. எப்படியோங்க ஒரு அற்புதமான பயணங்க. அருமையாக இருந்துச்சு. சூப்பருங்க. லைட்டெல்லாம் போட்டாங்க பாருங்களேன். பக்தர்கள் நடந்து போகிறதுக்கு லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்களும் வாங்க, பெரிய பாதையில் வந்து பயணம் பண்ணி உங்களோட அனுபவத்தை வந்து சொல்லுங்கள். நல்லா இருக்குங்க. அது வந்து கால் வந்து வின்னு வலிச்சிட்டு அந்த வலியோடு வந்து அப்படி நடக்கிறது அப்படி அது ஒரு சூப்பருங்க. அதை எப்படி சொன்னாலும் வந்து ஈடாகாது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வலியிலையும் ஒரு சுகம் இருக்கும். அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே நம்ம வந்து போயிட்டுருக்கேங்க. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:14 ஆகுதுங்க. இதாங்க வந்து பார்த்திங்கன்னா சரியான வட்ட தவளம். இதாங்க அந்த செக் போஸ்ட்டு. இந்த சரியான வட்ட தவளம் கிட்டத்தில் போய் காட்டுறேன் பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பம்பா வந்து 500 மீட்ரு தாங்க போட்டிருக்கு பார்த்தீங்களா. அதற்கான பாதை இங்கிட்டு தாங்க போகலாங்க. இதாங்க பம்பா செக் போஸ்ட்டு. இவ்வளோ நேரம் இந்த பாதையில் வந்துட்டு இருந்தோம். அப்புறம் நம்மளை பார்த்தோன்னா டிக் போட்டாங்க. அப்படியே போவாங்க. அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒயிட் கலரில், அதாங்க பம்பாவோட பாட்டு சவுண்டு இங்கே கேட்குதுங்க. உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் பில்டிங்கே தெரியுதுங்க. ஏங்க நீ யாரை கேட்க தேவையில்லை. அங்கே பாருங்களேன் பில்டிங்கே தெரியுதுங்களா? 5:23 ஆச்சுங்க. பெரியார் டைகர் ரிசர்வர். தேங்க்யூ, கம் அகைன். கண்டிப்பாக தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 5:27ங்க. 10 மணி நேரம் சொல்லி 10.5 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம். பாருங்களேன் பம்பா நதி அங்கெல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். பம்பா வந்தாச்சுங்க. மணி வந்து கரெக்டாக 5:28ங்க. 10 மணி நேரம் சொல்லி 10.5 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம். இருந்தாலும் பரவாயில்லைங்க. எப்படியோ அந்த கரிமலையை கடந்து வந்ததில் ரொம்ப சந்தோஷங்க. பம்பா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஐயோ அவ்வளோ மீனுங்க பம்பையில் பாருங்களேன். அதான் தெரியாது. ஒன்றும் இல்லைங்க. இனி அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு கிளம்புவோம். இனி அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா புல்மேடுக்கு வந்து நான் பயணம் பண்ணலான்னு வருவேன். அப்போ வந்து நம்ம சன்னிதானம் போய்க்கலாம். இப்போ வந்து பம்பையில் மட்டும் வந்து நீட்டாக வந்து பார்த்தாச்சுங்க. மீன் பாருங்களேன், அதெல்லாம் மீனுங்க. ஐயோ வதன்னு நிறையா மீனுங்க. சரிங்க அப்படியே நம்ம கிளம்புவோம். எல்லாருக்கும் நன்றிங்க. சரிங்க முடிஞ்சு நம்ம கிளம்புவோம். கடைசியாக பயணத்தை முடிச்சுட்டு வந்து கஞ்சி சாப்பிட்றோங்க.